sponsored by BuyMore shopping app. BuyMore e-shopping application is one of the online shopping app. ஸோ இந்த BuyMore e-shopping app இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும், அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ டவுன்லோட் நவ் அண்ட் ஷாப் நவ். கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டேஸ்டியான பருப்பு சாதம் ரெசிபி, அது 5 மினிட்ஸில் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் கடலை பருப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது 3 நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய், இதையும் நல்லா முன்னிறமாக நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் கறி லீஃப், அதாவது கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை ஒரு கொத்து, அதாவது இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதையும் அதே மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா ஆற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதை மிக்சியில் நல்லா ஒரு கோஸ் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி பருப்பில் எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான், இப்போது பருப்பு பொடி நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் பூண்டு நட்டு அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு தக்காளி, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி ரைஸ் நம்ம எடுத்துகிட்டு, அது எந்த ரைஸ் வேணாலும் இருக்கலாம், பாஸ்மதி ரைஸ் இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ரைஸே கூட எடுத்துக்கலாம். அதை இதில் நம்ம சேர்த்து அப்படியே கிளறிடணும். அதே வீட்டிலே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு பொடி இருக்கு இல்லையா, அதை இதில் தூவி அதே ஹீட்டில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்ல கிளறி எடுத்தோன்னா ஒரு சூப்பரான பருப்பு சாதம் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஓகே கைஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.